வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுகவினருக்கு நல்ல ஐடியா கொடுத்த அண்ணாமலை இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ. அது மட்டும் இல்லாம ஸ்ரீதர் வேம்பு சபரீசன் ஒப்பீடு சமூக வலைதளத்தை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறது. மூன்றாவதாக எங்கும் எடப்பாடியார் பேச்சுத்தான். நான்காவது விஜயனுடைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களை தற்குறி என்று சொல்றாங்க. ஆனால் அந்த தற்குறிகள் பார்த்திருக்கின்ற வேலையானது சமூக வலைதளத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அதையே நம்ம சேர்த்தே பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல அண்ணாமலை அவர்கள் திமுகவினருக்கு அப்படி என்ன நல்ல ஐடியாவை சொன்னாரு அப்படின்றத நீங்க பார்த்துட்டு வாங்க. 200 சீட் வெல்லும்னு சொல்லியிருக்காங்க திமுக. 200 எப்படி பாக்குறீங்க? இன்னும் அந்த 200ல தான் இருக்காங்க. 234 200 தொகுதி வெல்வோம். நல்ல டாக்டரை பார்க்க சொல்லுங்க. ஏன் இந்த ஐடியா சொன்னாரு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். தேர்தல் நேரத்தில் என்ன ஸ்டண்ட் ஒன்னாலும் அடிக்கலாம், இல்ல என்ன ஒரு நெரேட்டிவ் வேண்டுமானாலும் செட் பண்ணலாம். ஆனால் தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடணும். கடைசி வரைக்கும் அதையே தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் இவன் நார்மலா இருக்கானா இல்ல மனநிலை பிழைந்து இருக்கின்றானா என்ற சந்தேகம் வந்துடும். அதனால தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுக காரங்களை நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க சொல்லு, நல்ல டாக்டரை போய் பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்றார். பாஜக கூட நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற தருணத்தில் 400 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் மனநிலையை பாஜகவுக்கு ஆதரவாக மாற்றுவதற்கு, மீண்டும் பாஜக தான் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்காக எங்களுக்கு எதிராக ஆளே இல்லை, எதிர்கட்சியே இல்லை, பலமான எதிரியே இல்லை, மீண்டும் நாங்க தாறுமாறா வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்காக தான் 400 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு பாஜக நெரேட்டிவை செட் பண்ணாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி வேலையும் பார்த்தாங்க. ஆனால் தேர்தல் முடிந்து விட்ட பிறகு கண்டிப்பாக நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் 400 தொகுதிகளுக்கு மேலாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிந்தாங்க. தேர்தல் முடிந்த பிறகு கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். ஆட்சி மாற்றம் இருக்காது, மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. சொன்ன மாதிரியே மீண்டும் பாஜக ஆட்சி கட்டில ஏறிச்சு. அதனால தேர்தலுக்கு முன்பாக நாம என்ன நெரேட்டிவ் செட் பண்றோமோ, தேர்தல் முடிந்த பிறகும் அதுலயே நம்ம சுத்திட்டு வச்சுங்களேன், இவன் பைத்தியமா இல்ல பைத்தியம் போல நடிக்கிறானா, உண்மையாகவே பைத்தியமா இருந்தா நல்ல டாக்டர் போய் பார்க்க சொல்லு அப்படின்னு அண்ணாமலை சொல்லுகின்றார். ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் களத்துக்கு போனவர், ஒவ்வொரு தொகுதியா பிரச்சாரம் பண்ணவர், திமுகவுடைய வேட்பாளரையும் பார்த்திருக்காரு, திமுகவுடைய ஆட்சியும் பார்த்திருக்காரு. அதே மாதிரி எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தையும் பார்த்திருக்காரு. அண்ணாமலையும் பிரச்சாரம் பண்ணியிருக்கின்றார். அகில இந்திய தலைவர்களும் வந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி விஜயுடைய பிரச்சாரத்தையும் பார்த்திருக்காங்க, நாம் தமிழர் கட்சி சீமானுடைய பிரச்சாரத்தையும் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, திமுக தந்த தேர்தல் வாக்குறுதியும், அது மட்டும் இல்ல திமுகவினருக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பையும் கண்கூடா பல இடத்துல பார்த்துட்டு அண்ணாமலை கிட்ட மீண்டும் ஏங்க 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுவாங்களாமே, அதே நிலைப்பாடுல இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறதே அவங்களுடைய குரல் அப்படின்னு கேட்கும்போது, அதுதான் அண்ணாமலை சொல்றாரு, நல்ல டாக்டரை போய் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. களத்துல இருந்தவனுக்கு தெரியாதா கள நிலவரம் என்னன்ட்டு? அண்ட புழுகு ஆகாச புழுகு இன்னுமா சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யார் காரணம்னு கேட்டீங்கன்னா ஊடகம் தான். இன்னும் கூட திமுகவோட தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது மாயாஜாலத்தில் வெற்றி பெற்றாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஊடகத்தினர். திடீர்னு திமுக தூக்கி குப்பரை போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த திமுகவை காப்பாற்றவே முடியாது. அதனால தேர்தல் முடிந்த பிறகும் மாசம் எந்த அளவுக்கு பணம் போச்சோ அந்த அளவுக்கு அடிச்சு வச்சிருக்கின்ற பணத்தை ஊடகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு நாளும் திமுகவை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து வெறுப்படைஞ்சதுனால தான் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் திமுக காரனை நல்ல டாக்டரை போய் பார்க்க சொல்லியா உலகிட்டு திரிகிறான் அப்படின்னு சொல்றாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறுவோம் அப்படின்ற எண்ணம் ஏன் அவங்களுக்கு வந்துச்சு, அதை முதல்ல நம்ம ஆராயணும். அவங்க கிட்ட அளவு கடந்த பணம் இருந்தது. ரெண்டாவது, அமைச்சர் பெருமக்கள் அடிச்சு வச்சிருந்த தொகை ரொம்ப அதிகம், அதையும் தாண்டி ஊடகத்தினுடைய ஒத்துழைப்பு. மூன்றாவது, முழுக்க விளம்பரம். அந்த விளம்பரம் யாரால உருவாக்கப்படுகிறது? திமுக ஐடி விங்ஸ்னால. அந்த ஐடி விங்ஸ் முதலமைச்சரை குளிர்வித்தாதான் 200 ரூபாய் வந்து சேரும் என்பதனால இல்லாத பொல்லாத இதையும் கட்டமைத்து நம்ம முதலமைச்சர் மனசை குளிர்விச்சாங்க. அதுவே உண்மை என்று முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களை நினைச்சிட்டாங்க. அதனால ஐடி விங்ஸை பொறுத்த வரைக்கும் உண்மை சொல்லுதா பொய் சொல்லுதா என்ற விவரம் தெரியாம திமுக ஊப்பிகள்
நாங்கள் 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவோம்பா அப்படின்னு அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நல்ல டாக்டரை போய் பார்க்க சொல்லுங்க, களம் மாறி போய் எவ்வளவோ நாளாச்சு அப்படின்னு சொல்றாரு. களம் மாறி போய் விட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிந்து களம் மாறி போய் விட்டதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கோலாகல சீனிவாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு இன்னைக்கு, நீங்கள் பார்த்தீங்களா? அதில் சொல்றாரு, திமுக காரனே நாம் சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்குவான். சென்ற முறை சென்னையில் வெற்றி பெற்ற மாதிரியே திமுக இந்த முறையும் வெற்றி பெறுமா? வெற்றி பெறாது. கொஞ்சம் தொகுதிகளை திமுக இழந்துவிடும். அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களில் திமுக சென்ற முறை வெற்றி பெற்ற மாதிரி இந்த முறை வெற்றி பெறுமா? இல்லை, குறிப்பிட்ட தொகுதிகளை இழந்துவிடும். அதே மாதிரி தென் மாவட்டங்களில் சென்ற முறை வெற்றி பெற்ற மாதிரி திமுக இந்த முறை வெற்றி பெறுமா? இல்லை, கொஞ்சம் தொகுதிகளை இழக்கும். ஏன் தொகுதிகளை இழக்கும்? திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது, கண்டிப்பாக எதிர்ப்பு மனநிலை இருக்கும். ரெண்டாவது, திமுக பெரிய கூட்டணியை கட்டமைத்தாலும் அந்த கூட்டணிக்குள்ள இணக்கமே இல்லை. எந்த கட்சி தலைவரும் நம்ம ஸ்டாலினுடன் இணைந்து கொண்டு பிரச்சாரம் பண்ணவே இல்லை. அவங்க வேட்பாளருக்காக பிரச்சாரம் பண்ணாங்க. திமுக கூட்டணிக்குள்ள இணக்கமும் இல்லை, ஒருங்கிணைப்பும் இல்லை. அவங்க பிரிந்து பிரிந்து வேலை பார்த்தாங்க. தொகுதி ஒதுக்கீட்டில் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மன குமுறலை வெளிப்படுத்தணும். பல இடங்கள்ல சின்னங்கள் சரியா ஒதுக்கப்படலை. அது மட்டும் கிடையாது, சில பேர் சொந்த சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க, அதுக்கு கூட திமுக இடம் கொடுக்கல. அதனால திமுகவுடைய பெரிய தனத்தினால திமுக கூட்டணி இணக்கம் இல்லாம போயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, திமுகவினர் பண்ண பிரச்சாரமானது திமுகவுக்கு எதிராகவே மாறி இருக்குது. குறிப்பா சொல்ல போனோம்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தான். எந்த பிரச்சாரம் மக்களிடையே எடுப்பட்டதோ இல்லையோ, நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசின விஷயம் மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்தது. பயங்கர ட்ரோல் மெட்டீரியலாக மாறி போச்சு. பாருங்க, நம்ம ஸ்டாலின் ஐயாவை உட்கார வச்சுக்கிட்டே நான் சொல்றேன், தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்புணர்வு நடக்கிறது, போதை கலாச்சாரம் அதிகரித்திருக்குது. இந்த குற்றச்சாட்டை தவிர வேற எந்த குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டார் பாருங்க. முதலமைச்சர் மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி நாரி போனதை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் புட்டு புட்டு வச்சுது உலகம் முழுவதும் பரவச்சு. இப்படி கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசின விஷயங்கள்லாம் பயங்கரமா வைரல் ஆச்சு. தேர்தல் நேரத்தில் ராசா ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, செம வைரல். அந்த ஆடியோவுக்கு தான் நம்முடைய திமுக ஒட்டுமொத்த பேரும் எடப்பாடி பழனிசாமியை தனிமனித தாக்குதலில் இறங்கிட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி கவலையே படல. என்னுடைய தனிப்பட்ட விவரங்களை பற்றி பேசுறீங்களே கண்டி, ஒருபோதும் உங்களுடைய ஆட்சியினுடைய திறனை பற்றியோ ஆட்சியை செய்திருக்கக்கூடிய சாதனை பற்றியோ நீ பேசவே இல்லை. அதனால நீ தனி மனித தாக்குதலை செஞ்சுக்கிட்டே இரு, ஆனா உன்னை நான் தாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தோல்விகளை எடுத்து காட்டினார். ஆனால் இன்னைக்கு எடப்பாடியார் பேச்சு தான் எங்குமே நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன எடப்பாடியார் பற்றியான பேச்சு அப்படின்னு பார்க்கும்போது, வரலாறுல காமராஜர் போன்ற ஒரு தலைவர் இப்போது உருவாகின்றார். ஆமா, சினிமா பின்புலம் அல்ல, அரசியல் பின்புலம் அல்ல, அப்ப முதலமைச்சரும் இல்ல, ரெண்டாவது பெரும் பணக்காரனுமாகவும் இல்ல. இந்த மாதிரி ஏழையாக இருந்து அரசியல்ல உயர்ந்து எந்த பின்புலமும் இல்லாம மீண்டும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வரலாற்று சரித்திரம் எடப்பாடிக்கு பின்னாடி இருக்குதுங்க. எடப்பாடி இந்த தேர்தலை வெறும் அரசியல் எதிரியை மட்டுமா சந்தித்தார், துரோகிகளையும் சந்தித்தார். அதுதான் மிகப்பெரிய விஷயம். துரோகிகள் கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் குடைச்சல் கொடுத்துட்டு தேர்தல் நெருக்கத்தில் பிற கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமியை கடைசி வரைக்கும் மக்கள் பிரச்சனையை பேச விடாம தடுத்தாங்க. திமுகவுடைய அஜெண்டாவே அதான். 5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படியெல்லாம் குடைச்சல் கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் குடைச்சல் கொடுங்க. மக்கள் பிரச்சனையை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசவே கூடாது. கட்சியை பற்றி பேசணும், கட்சி தலைவர்களை பற்றி பேசணும், ஊடகம் அதே தான் பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். எடப்பாடி பழனிசாமி கட்சியை காப்பாற்றுத்தா, கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை காப்பாற்றுத்தா, இதுவே போராட்டம் பண்ணணும், மக்களுக்காக களத்தில் வந்துடவே கூடாது அப்படின்னு சதி வேலை செய்து விட்டு கடைசியில் எங்க போய் சேரணுமோ அங்க சேர்ந்தாங்க எடப்பாடியுடன் இருக்கக்கூடிய துரோகிகள். அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாமானியன், அரசியல் பின்புலம் இல்லாதவன், அப்ப முதலமைச்சராகவும் இல்லை, ரெண்டாவது திரை பிரபலமும் கிடையாது. அதனால எடப்பாடி பழனிசாமி இத்தனை பேரையும் சமாளித்து பல்வேறுபட்ட சறுக்கல்கள் இருந்தாலும் திமுகவுடன் மோதி ஊடக ஆதரவு இல்லை என்றாலும் ஆட்சியை பிடிக்க போறார் பாருங்க. அதனால தமிழகம் முழுவதும் எடப்பாடியார் பற்றி தான் பேச்சு நடந்து கொண்டு இருக்கிறது. நிச்சயமா சாதனை செய்வார் என்று தான் எல்லாரும் நினைக்கிறாங்க.
ஸோ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் உட்கார வச்சுட்டு தான் வேற வேலையை பார்க்க போவார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு சமூக வலைதளம் முழுவதும் இந்த போஸ்டர் தான் ரொம்பவே வைரல். என்ன தெரியுதுங்களா? விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார், அதோட தவேகா ஆட்சியை பிடிக்குது, அமைச்சர் பெருமக்களுடைய லிஸ்ட்டை தவேகாக்காரங்க இணையதளம் முழுவதும் பரப்பி கொண்டு இருக்கின்றார்கள். இது மட்டும் பரப்புனா பரவாயில்லையே, இன்னும் பல வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் பரவிட்டு இருக்குது. அதாவது தவேகாக்காரங்க வந்து அளவு கடந்து விட்டார்கள் கற்பனையில். எந்த அளவுக்கு என்று பார்க்கிற போது விஜய் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் நாங்கள் செத்து போடுவோம் அப்படின்னு ரீல்ஸ் போடுகின்ற அளவுக்கு போயிட்டாங்க. மக்கள் ஓட்டு போட்டு அதன் மூலம் தாண்டா விஜய் வந்து வெற்றி பெற வேண்டும். நீ செத்தின்னு வச்சுங்களேன், அதனால விஜய் வந்து வெற்றி பெற மாட்டாரா? நீ கழுத்தை அறுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் வெற்றி பெற மாட்டாரா? அதெல்லாம் தெரியாத தற்குறிகளை பொறுத்த வரைக்கும் பல பேர் விஜய் வெற்றி பெறலன்னா கழுத்தை அறுத்துக்குவேன், விஜய் வெற்றி பெறலாம் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 50 பேராவது ரீல்ஸ் போட்டு வச்சிருக்கான். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கிட்டலாம் வேண்டுகோள் வச்சார், இந்த விஜய் மாமா வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உங்க அப்பா கிட்டலாம் சொல்லுங்க, விடாத நச்சரிங்க, வாக்குச்சாவடிக்கு வந்து மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு குழந்தைகளை கேடயமாக பயன்படுத்தின குமிட்டி அறிவில்லாதவன் இந்த விஜய். தான் ஜெயிக்கவில்லை என்றால் யாரா இருந்தாலும் சரி தவறான முடிவுக்கு போகாதீங்க. அரசியல்ல வெற்றி தோல்வி சகஜம். இந்த வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி அரசியல் வாழ்க்கையை பாதிக்காது. வெற்றியை கண்டு மயங்குறவனும் அல்ல, தோல்வியை கண்டு நான் துவண்டு போறவனும் அல்ல. திரைத்துறையில் எனக்கு ஆரம்பத்தில் தோல்விதான் கிடைச்சது, அதையே தாங்கி மேல வந்தவன். அதனால என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், நான் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க துணையா இருக்கணும், நீங்க தற்கொலை பண்ணிக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்ணும். ஆனா இன்னும் கூட விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படி ரீல்ஸ் எல்லாம் வந்த பிறகு கூட விஜய் அமைதியா இருக்கிறான். அவனுக்கு வாக்கு போடணும் என்பதற்காக சின்ன குழந்தைகள்லாம் தூண்டி விட்ட விஜய் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிருக்கக்கூடிய இந்த தற்குறிகளுக்கு எதிராக ஒரு நல்ல கருத்தை ஸ்டேட்மெண்ட்டா விடணும் விஜய். ஆனா விடமாட்டான். அப்படி விட்டான்னா விஜயே தோல்வியை ஒத்துக்கிட்டான் பாத்தியா. அவங்க தொண்டர்களுக்கு நான் தோத்தா கூட தற்கொலை பண்ணிக்காதீங்க அப்படி வேண்டுகோள் வச்சிருக்கான் பாத்தியா, அதனால அவன் தோல்வியை ஒத்துக்கிட்டாயா அப்படின்னு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அதனால செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வாய் முடியும் சும்மா தான் இருப்பான். அதனால தான் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இருக்கின்றார்கள், எப்படியா இருந்தாலும் விஜய் தோக்க தான் போறான். ஒரு 50 தற்குறிகளாவது வந்து தூக்கு மாட்டிக்கும், 50 தற்குறிகள் வந்து பாத்தீங்கன்னா கழுத்து அறுத்துக்கும், இன்னும் ஒரு 50 தற்குறிகள் கையை அறுத்துக்கும், இன்னும் ஒரு 50 தற்குறிகள் வந்து மென்டல் ஆனாலும் மென்டல் ஆயிடும். அதனால இன்னைக்கு விஜய் அவர்கள் வெற்றி பெறாரோ தோல்வி அடைகின்றாரோ எது நடந்தாலும் சரி இங்க உயிரிழப்புகளும் காயங்களும் கண்டிப்பாக நிகழத்தான் போது அரசியல் களத்துல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி தற்கொலை பண்றதுக்கும் ஆதரவாக சில பேர் கருத்து பதிவிடுகின்றார். எத்தனையோ அரசியல் ஆளுமைகள் செத்து போயிட்டு இருக்காங்க, அவங்க செத்த உடனே வந்து பல பேர் தீ குளிக்கலையா, பல பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கலையா. அந்த மாதிரிதையா நம்ம விஜய் அவர்கள் தோல்வி அடைந்தால் அந்த தோல்வி தாங்க முடியாம தற்குறிகள் தற்கொலை பண்ணிக்குது. ஏன் தற்குறிகள் தற்கொலை பண்ணிக்குதுன்னு கேட்டீங்கன்னா திமுகவுடைய சதியினால விஜய் அவர்கள் தோத்துருவாராம். ஸோ அதனால திமுகவை கண்டித்து தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம். கருமாந்திரம். சமூக வலைதளம் முழுவதும் வந்து முதிர்ச்சி இல்லாதவர்கள் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறத ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விஜய் தான் இதுக்கு முடிவு கட்டணும். ரெண்டாவது, ஸ்ரீதர் வேம்பு மற்றும் சபரீசன் இந்த ஒப்பீடானது சமூக வலைதளத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீதர் வேம்பு எவ்வளவு பெரிய பணக்காரன்னு தெரியும், அவரு உழைச்சி முன்னேறினவர். நம்முடைய சபரீசனை பொறுத்த வரைக்கும் ஊழல் பண்ணி முன்னேறினவர். அதனால தான் ஸ்ரீதர் வேம்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுடன் மக்களா நின்று வரிசையில கை காலில் எந்த விதமான நகை நட்டும் இல்லாம ஒரு வாட்சும் இல்லாம சாமானியனாக போய் நின்று வாக்கு செலுத்தி விட்டு வந்து சாமானிய மக்கள் இடத்துல பேசிட்டார். ஆனால் ஊழல் பண்ணி வருமானம் ஈட்டினவன் கையில எத்தனை கோடிக்கு வாட்சி கட்டிருக்கான் பாரு, 14 கோடிக்கு வாட்சி கட்டியிருக்கான். அவங்க மாமனார் கிட்ட 10,000 ரூபாய் தான் கேஷே இருக்குதான். ஆனா அவங்க மாமனார் கொடைக்கானல் போயிட்டார், இவன் எங்க போவான்னு தெரியாது. ஆனா இவங்க மாமங்காரன் உதயநிதி துபாய் போயிட்டான். 10,000 ரூபாய் கேஷ் மட்டும் வச்சிருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் கையில சபரீசனுக்கு எங்கிருந்து பணம் திரட்டி 14 கோடிக்கு வாட்சி வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்ப தெரியுதா திமுக ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொல்லிட்டு. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை சுரண்டியே இது பிழைத்திருக்கிறது. சபரீச செந்தாமரை என்ற ஸ்டாலினுடைய மகளை கல்யாணம் பண்றதுக்கு முன்பாக என்ன வேலை பார்த்தார், என்ன பிசினஸ் பார்த்தார், எங்கிருந்து பணம் வந்தது? வாட்சி மட்டுமே 14 கோடிக்கு. இந்த ஒரு வாட்சி தான் வச்சிருக்காரா, ஏகப்பட்ட வாட்சிகள் வச்சிருக்கின்றார்.
அதனால இந்த குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் எல்லாரும் பிச்சை எடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சவனுடைய சிம்பிளிசிட்டியை பாரு, உழைக்காம ஊழல் பண்ணனுடைய அட்ராசிட்டியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் வேம்பு மற்றும் சபரீசனுடைய போட்டோக்களை போட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேரும் பார்த்து நீங்கள் திருந்தலன்னு வச்சிங்களேன், கடைசி வரைக்கும் உங்களை கடவுள் கூட காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் திமுக காரன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை உணர மாட்டான். அதே மாதிரி தற்கொலைகள் இருக்காங்களே, அவங்களுக்கு தேர்தல் என்றால் வெற்றி தோல்வி சகஜம் என்பதும் புரியாது. ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள், அவங்க தான் வாக்களிக்க வேண்டும். நீ தற்கொலை பண்ணிக்கிறதுனால விஜய் ஒன்றும் வெற்றி பெற முடியாது என்ற விவரம் தெரியாமல் வீடியோ ரீல்ஸும் போட்டுக்கிட்டு சுற்றுதுங்க பைத்தியங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய்லாம் ஏன்டா அரசியலுக்கு வந்தா என்ற எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ள இருக்குது. சரி நண்பர்களே, எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவார் அப்படின்னு கோலாகல சீனிவாஸ் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். அது உண்மையாகுமா? உங்கள் கருத்து சொல்லுங்க. நன்றி.